யாருக்காகவும் உங்கள் மன அமைதியை இழந்து விடாதீர்கள். விழிப்புணர்வு அடையுங்கள். விழிப்புணர்வை தவிர மற்ற எந்த ஒன்றாலும் மனிதனை மாற்ற முடியாது. உங்கள் பலம் தெரியாமல் யாரிடமும் போரிடாதீர்கள். ராஜதந்திரம் யாருனேல் கையில் கல் கிடைக்கும் வரை நாயிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது. ஆசையை தூண்டிவிட்ட மனம்தான் தவறுக்கு பின் தத்துவம் சொல்லும். உங்கள் மனம் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்காதீர்கள். சுயநலம் நிறைந்த உலகம் இது. தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும். கவனமாக இருங்கள். கோடி பணம் கொட்டி கிடந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான். பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே அது வெளிக்காட்டும். நண்பர்கள், உறவுகள் எல்லாம் சில காலமே. நீ உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளாதவரை உன் வாழ்க்கை அர்த்தமற்றதான் போகும். வாழ்வை வீணடிக்காதே. தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கு தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல், இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். மரங்களில் பழம் இருந்தால் பறவைகள் தேடி வரும். வாழ்க்கையில் உயர்விருந்தால் உறவுகள் ஓடி வரும். ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியே கூட கவலைப்படாதே. அடுத்தவனின் வளர்ச்சியை பார்க்கும் நீ அவனது முயற்சியை பார். படித்தவனிடம் பக்குவம் பேசாதே. பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே. மகான் போல் நீ வாழ வேண்டும் என்றில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும். வாய்ப்புகளே அதிர்ஷ்டம். அதை பயன்படுத்த தெரிந்தவர்களே அதிர்ஷ்டசாலிகள். யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே. அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும். நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றிகளை நோக்கிய இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் ரகசியம். வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கப்படும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் இல்லை. அந்த மூச்சிருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவனே மனிதன். உன்னுடைய வாழ்க்கைக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அப்படிதான் உழைப்போம். கால்கள் நனையாமல் கடல் கடந்தவர் உண்டு. ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர் இல்லை. தற்செயலாய் கிடைப்பது இல்லை வெற்றி. தன் செயலால் கிடைப்பதே வெற்றி. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்ற உணவிலிருந்து விடுபட முடியும். கனவு பெரியதாக இருக்கும் போது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சரியான பாதை எளிமையானதாக இருக்காது. வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், வாழ்க்கையில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்கான வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். பழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நம் வாழ்க்கை நம் கையில். சகித்துக் கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை. வெற்றி என்பது நமது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது. அவர்களுடைய முயற்சிகளுக்கு எந்த விதமான எல்லைகளும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் உங்களால் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். நீ பலனுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனத்தை தெரிந்து கொள். மனிதனுக்கு பெருமை சேர்ப்பது பட்டமோ பதவியோ பணமோ அழகோ குணமோ அல்ல. அவனுடைய அறிவு ஒன்றே உயர்வுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது. அதைவிட வலிமையானது நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள். ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள். சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோலதான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையும் கொடுத்திருக்கின்றான். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது. தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை துவங்க வேண்டும். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வதை விரும்பி செய். செய்வதை நம்பிக்கையோடு செய். இருள் என்று தெரிந்தும் கண்களை திறந்து கொண்டுதான் பயணிக்கின்றோம். அதுபோல
தோல்வி என்று தெரிந்தாலும் முயற்சி செய்து கொண்டிருப்போம் வெற்றி காணும் வரை. நாளைய மலை அறியும் இரும்பாயிரு, நேற்றைய மலைக்கு இன்று குடைப்பிடிக்கும் காலனாயிராதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. அருகதை இல்லாத இடத்தில் அன்பை கொடுத்து விட்டு பின்பு ஏமாந்து விட்டேன் என்று அழுந்து புலம்புவதில் எந்த பயனும் இல்லை. உண்மை அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணருங்கள். அப்போதுதான் போலியான மனிதர்களின் வலையில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். வாழ்க்கையில் சில உறவுகளிடம் பாசத்திற்காக ஏங்கி அவர்களிடம் பழகுவோம், ஆனால் இறுதியில் தான் நமக்கு தெரிய வருகிறது அவர்கள் பாசம் காட்டுபவர்கள் அல்ல, நமக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் என்று. நமது மனம் கூட ஒரு கல்லறைதான். தினம் தினம் பல ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் புத்திசாலியாக இருங்கள், ஆனால் சில இடங்களில் முட்டாளாய் நடிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். சில போலியான மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். ஒருவர் நம் மீது காட்டும் கோபத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதில் உங்கள் மீதுள்ள அன்பும் அக்கறையும் மட்டும்தான் மறைந்திருந்தோம். நீரில் எறிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் கரைவது இல்லை. எப்போதும் உன் வார்த்தைகள் யாருடைய இதயத்தையும் காயப்படுத்த விடாமல் பார்த்துக்கொள். யாருடைய வாழ்க்கையும் சிதைத்து போவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. உனக்காக ஒருவன் வீழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. எதிரி பறித்த குழியிலிருந்து கூட தப்பியவர்கள் ஏராளம், ஆனால் உடன் இருப்பவர்கள் பறித்த குழியிலிருந்து தப்பியவர்கள் இதுவரை எவரும் இல்லை. உங்களை தவிர வேறு யாரையும் எல்லா சூழ்நிலையும் நம்பி விடாதீர்கள். நீங்கள் சோகமாக இருப்பதால் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை. எது நடந்தாலும் என்றென்றும் ஆனந்தமாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ரசிப்பதற்கு நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் வழிகளோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் அதற்கான தேவை முடிந்ததும் ஒரு ஓரமாகத்தான் நிறுத்தப்படும். அதுபோலத்தான் நீங்களும் சில பேருக்கு நீங்கள் தேவைப்படும் வரைதான் உங்களை எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். உங்களின் தேவைகள் தெருவோரம் அனாதையாக உங்களின் தேவைகள் முடிந்து விட்டால் தெருவோரம் அனாதையாக நிறுத்தப்படுவீர்கள். எல்லோரும் தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் போலிகள் இல்லை, பொய்கள் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதையே செய். ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தவறாக நினைப்பதில்லை. உன்னை புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையே இல்லை. சூழ்நிலை மாறும் பொழுது பலரது வார்த்தைகளும் மாறும். அந்த வார்த்தைகளால் அவர்களோடு இருக்கும் சிலரது வாழ்க்கையும் மாறிவிடும். எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் என்று நம்பி விடாதீர்கள். எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் உருவாக்க வேண்டிய தேவையில்லை. அதுவே தானாகவே அமைந்துவிடும். எந்த உறவும் நிரந்தரமில்லை என்ற புரிதலோடு யாரோட வேண்டுமானாலும் பழகுங்கள். அப்போதுதான் அந்த பழக்கம் உங்களை வாழ்க்கையில் எந்த விதத்திலும் பாதிக்காது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் மனதில் இருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது. எனவே பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுதும் கவனமாக பேசுங்கள். ஒருவர் உன்னை பாரம் என்று நினைத்து விட்டால் கொஞ்சம் தூரமாய் இருப்பதே நல்லது. எதையும் யாரையும் மறக்க நினைக்காதீர்கள். நாம் மறக்க நினைப்பதை மறக்காமல் நினைத்து வைத்துக் கொண்டு இருப்பதுதான் நம் மனிதனின் வேலை. நம்மிடம் ஆயிரம் நற்குணங்கள் இருந்தாலும் பணம் மட்டும்தான் நம்மிடம் இல்லை என்றால் ஒருவர் ஒருபோதும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையின் அவர்களோடு வெகு தூரம் பயணம் செய்து விடாதீர்கள். அந்த பயணத்தில் உங்களுக்கு பல திருப்பங்கள் காத்திருக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைய உலகில் உண்மைதான் மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கிறது. நகைச்சுவைதான் மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்கிறது. மனிதர்கள் உங்களை குறைத்து எடை போட பரிபூரணமாய் அனுமதி செய்யுங்கள். கால மாற்றத்தின் அவர்களின் அனுமானத்தை பரிபூரணமாய் உடைத்து காட்டுங்கள். உங்களை கெஞ்ச விடுபவர்களிடம் நீங்கள் கெஞ்சுவதை நிறுத்துங்கள். அவர்கள் எல்லாம் உங்கள் அன்பின் அருமை தெரியாதவர்கள். எதற்கு அஞ்சியும் வாழாதீர்கள், யாரிடமும் கெஞ்சியும் வாழாதீர்கள். உனக்கான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழு. உன் மகிழ்ச்சியை தடுக்கும் அதிகாரத்தை மட்டும் யார் கையிலும் கொடுத்து விடாதே. பிறகு உனது மகிழ்ச்சிக்காக நீ மற்றவரிடம்
கையேந்தி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். அம்பினால் பட்ட காயம் கூட ஆறிவிடும். ஆனால் அன்பினால் பட்ட காயம் வாழ்நாள் முழுக்க ஆறவே ஆறாது. யாரிடம் இருந்தோ அன்பை பெற்றுக்கொண்டு காயங்களை பரிசாக கொடுத்து விடாதீர்கள். நீயாக இல்லாதவரை பல வழிகளுக்கும் வேதனைகளும் உன்னை துரைத்து கொண்டேதான் இருக்கும். யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்காதே. உங்களை பிடிக்காதவர்கள் முன் ஒருபோதும் கண்ணீர் சிந்தி விடாதீர்கள். அவர்களுக்கு வேண்டியது உங்கள் கண்ணீர் தான். பிறருக்காக இறக்கப்படுவது தவறு இல்லை. ஆனால் நயவஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்காக இறக்கப்பட்டு உங்கள் வாழ்வை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள். பொய்களை நம்பியும் உண்மையை தேடியும் உன் வாழ்வை இழந்து விடாதே. இக்களத்தில் வாழ பழகிக்கொள். வாழ்வென்பது ஒவ்வொரு நொடியும் இணைந்ததுதான். வாழ்வின் வழிகள் தரக்கூடிய பாடத்தையும் புரிதலையும் மகிழ்ச்சி ஒருபோதும் தந்து விடாது. எப்பொழுதும் மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒருவித அறியாமை என்பதை புரிந்து கொள். நாம் குற்றப்படுத்தியோ குறை கூறியோ எதுவும் இங்கே மாறப்போவது இல்லை. வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி என்பது சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்வதிலேயே அடங்கி இருக்கிறது. வாழ்வில் ஒரு நேரத்தில் சரி என்று தோன்றும் ஒன்று வேறொன்று நேரத்தில் தவறு என்று தோன்றும். ஒரு நேரத்தில் தவறு என்றும் தோன்றும், ஒரு நேரத்தில் சரி என்றும் தோன்றும். இதுவே வாழ்வின் யதார்த்தம். உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை தடுக்கவோ உங்களை கெடுக்கவோ யாராலும் முடியாது. நீங்கள் இன்னொருவரை மனதார பாராட்டும் போது உங்கள் இருவரின் மனமும் மனதார மகிழ்ச்சியடையும். உங்கள் கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தால் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பெருமையுடன் அவருக்கு பதிலளித்தால் நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட மனிதர் என்று அர்த்தம். நேற்று உன்னை சிலர் கொன்றிருக்கலாம், ஆனால் இன்று பிறக்காமல் போய்விடாது. ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறந்துவிடு. நம் வாழ்வின் அர்த்தத்தை நாம் தேடி செல்ல செல்ல அது நழுவிக்கொண்டேதான் போகும். எல்லா நேரமும் வாழ்வின் அர்த்தத்தை தேடாதீர்கள், அதை உங்களுக்குள் உணருங்கள். வாழ்வில் அமைதியை விரும்புபவர்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை கடந்து வந்தவர்கள் தான் என்பதே உண்மை. உலகை நேசியுங்கள், உறுதி நேசியுங்கள், ஆனால் கரைந்து விடாதீர்கள். தேவையான இடத்தில் பணிந்து செல்லுங்கள், ஆனால் யாருக்கும் அடங்கி விடாதீர்கள். எல்லாரிடமும் பழகிக் கொள்ளுங்கள், ஆனால் யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுங்கள், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள். எப்போதாவது கவலை கொள்ளுங்கள், ஆனால் எதற்காகவும் உடைத்து விடாதீர்கள். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதை உன்னை தேடி வரும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறு இல்லை. 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும். உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நம் வாழ்க்கை நம் கையில். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. புதியதாய் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகத்தான் தெரியும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பது இல்லை. போலியான புன்னகை விட திமிரான கோபமே மேலானது. வானில் நீ உயர உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகின்றன, சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகின்றன. புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சிலரின் மௌனம் திமிரல்ல, அவர்களுக்குள் இருக்கும் வழி. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். ஒரு துளி அன்பை கொடுத்தால் 100 துளி கண்ணீரை வரை வைப்பதுதான் இந்த வாழ்க்கை. நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். இழப்புகள் தான் பல வலிமையும் சில வலிமைகளையும் தருகின்றன. தெளிவாய் செய்யாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பது இல்லை. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு இருக்கும். நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். கண்டும் காணாமல் சென்று விடுங்கள், பார்த்தும் பார்க்காமல் செல்பவர்களே
ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம். தாமரை இலையை போல இரு. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஒட்டி கொள்ளாதே. ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம், பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம். நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். காத்திரு. நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நாம் நாமத்தான் இருக்கின்றோம். நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை என்பதை விட இருக்க விடுவது இல்லை என்பதே உண்மை. தவறான பதிலை விட மௌனம் மிகச்சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை அடக்குவதே மிகச்சிறந்தது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமைவது இல்லை, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகில் அனைத்து பிரார்த்தனைகளுக்கு பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. நம் ரசனையுடன் ஒத்து வரும் ஒரு நபர் கூட நம்மை சுற்றி இல்லாமல் இருப்பதும் ஒரு வகை தனிமையே. யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகின்றார் என்றால் அந்த அழகு அவர்களின் குணத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாய் இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானதே. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கிறது நமக்கான அடையாளம். உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே, அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் சந்தோஷத்தை உன்னில் தேடு, சந்தோஷமாய் இருப்பாய். கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது.